பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான பெண் ஆளுமை பகுதியூடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம். ஆளுமை நிறைந்த பல பெண்மணிகளினை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கும் ஒரு பகுதியாகவே இந்த பகுதியானது அமைந்துள்ளது. பெண்கள் இன்றைக்கு துறை சார்ந்து எப்படி அவர்கள் வளர்ந்திருக்கின்றார்கள், அவர்களுடைய வளர்ச்சி பாதை எப்படி அமைந்திருக்கின்றது என்பது பற்றிய அவர்களுடைய நேர்காணலாகவே முற்றிலும் இந்த பகுதியானது அமைந்துள்ளது. இந்த வாரமும் ஒரு ஆளுமை நிறைந்த பெண்மணியினுடைய நேர்காணல் தான் உங்களுக்காக காத்திருக்கின்றது. அந்த வகையில் இணைந்து கொள்ளலாம் பெண்ணாளுமை பகுதியூடாக. நேர்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்கள். மற்றொரு பாரதி நிகழ்ச்சியில் பெண் ஆளுமை பகுதியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய நாளிலும் சந்தித்திருப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்றைய நாளிலும் ஒரு ஆளுமையான பெண்ணை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் எங்களுடைய பாரதி பெண் ஆளுமை நிகழ்ச்சியூடாக. கல்விதான் வாழ்க்கை, எதுவுமே இல்லாமல் கல்வியை மட்டுமே எங்களால் இலவசமாக பெறக்கூடும் அப்படின்னு சொல்லி பல கல்வி மகான்கள், பல கல்வி வித்துவான்கள் எல்லாருமே சொல்லி இருக்கிறார்கள். எங்களுடைய சொந்த காலில் நாங்கள் நினைத்தது போல நிற்க வேண்டும் என்று சொன்னால் கட்டாயம் எங்களுக்கு கல்வி மட்டும்தான் கை கொடுக்கக்கூடியதொன்றாக இருக்கிறது. இப்போதில்ல, எப்போதும் அல்ல, இனி வரப்போற காலங்களிலும் கல்விதான் ஒரு மனிதனை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறது. எல்லாருமே கூறுவார்கள், இந்த காலத்தில் பணம் இருக்கிறவர்களைத்தான் சரியான முறையில கடவுள் வழிநடத்துகிறார் என்று சொல்லி. அவ்வாறு எதுவுமே இல்லை. எதை வைத்து எங்களால் சாதிக்க முடியுமோ அதன் மூலமாக சாதனைகளுக்கு மேல் சாதனைகள் செய்து கொண்டிருப்பவர்கள் பெண்களாக காணப்படுகிறார்கள். அதிலும் குறிப்பாக ஆளுமை நிறைந்த பெண்களாக இருக்கிறார்கள் என்பது சொல்வதில் நானும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளிலும் எங்களுடைய கலையகத்துக்கு ஒரு பெண்மணி வருகை தந்திருக்கிறார். அவரோடு இணைந்துதான் எங்களுடைய பாரதி நிகழ்ச்சி கடந்து செல்ல காத்து கொண்டிருக்கிறது. கிளிநொச்சி மாவட்டத்திலிருந்து இவ்வளவு தூரம் எங்களோடு இந்த பாரதி நிகழ்ச்சி வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார் சுபாசினி சிவகாந்தன். கிளிநொச்சி திருவையாறு மகா வித்தியால பாடசாலையில் ஒரு சங்கீத ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். இவருடைய பாடசாலை காலம் என்பது 20 வருட காலமாக இவர் ஒரு ஆசிரியர் பணியை மேற்கொண்டு வருகின்றார். இவரோடு தான் இன்றைய நாளில் பாரதி நிகழ்ச்சியூடாக நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை கதைக்க காத்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இப்போது நாங்கள் அவர்களை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் மிஸ். வணக்கம் ஸ்ரீகா. நான் திருமதி சுபாசினி சிவகாந்தன், திருவியாறு மகாவித்தியாலயத்திலிருந்து வருகின்றேன். இவ்வளவு தூரத்தில் இருந்து நீங்கள் எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை சரியாக தர வேண்டும்னு சொல்லி பயணித்து வந்ததற்காக உங்களுக்கு முதலில் நன்றிகளை நாங்கள் நிகழ்ச்சி வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் மிஸ். சரி, எப்பவுமே உங்களை மிஸ் என்று சொல்லிக்க எனக்கு மிகவும் ஒரு விருப்பமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் எங்களுடைய பாடசாலை காலங்களும் மிக மறக்க முடியாத ஒரு விடயம். இப்போது அந்த காலத்துக்குள்ள செல்ல முடியுமா என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் படித்து முடித்ததுக்கு பிற்பாடு இப்போதும் பாடசாலை காலத்திலே உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போறீர்கள் சொன்னால் ஆசான்களை போல யாருமே கொடுத்து வைத்தவர்கள் இருக்க முடியாது என்று தான் சொல்ல முடியும். சரி மிஸ், நீங்கள் 20 வருடங்கள் ஆசிரியர் பணியில 5 பாடசாலைகளை தாண்டி வளர்ந்து வருகின்றீர்கள். உங்களுடைய 20 வருட பயணத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்னுடைய முதல் நியமன பாடசாலை முள்ளியவளை, முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள முள்ளியவளை தமிழ் வித்தியாலயம். முள்ளியவளை தமிழ் வித்தியாலயத்தில் 2 ஆண்டுகள் என்னுடைய அப்போது நான் பட்டதாரி ஆசிரியர் பயிலுநராக கடமையாற்றியிருந்தேன். அதன் பின்னர் முல்லைத்தீவு கொக்குளாய் அரசினர் தமிழ் கல்வன் பாடசாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டேன். அங்கு 2 வருட காலம் முல்லைத்தீவு கொக்குளாய் அரசினர் தமிழ் கல்வன் பாடசாலை அப்போது புதுக்குடியிருப்பில் இயங்கி வந்தது. 2 ஆண்டு காலம் அங்கு சேவையில் இருக்கும்போது அதன் பின்னர் என்னுடைய இடமாற்றம் இரண்டபாலை ரோமன் கத்தோலிக்க தமிழ் வித்தியாலயத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டது. 2009 இடப்பெயர்வு வரைக்கும் இரண்டபாலை ரோமன் கத்தோலிக்க பாடசாலையில் கடமையாற்றி இருந்தேன். இடப்பெயர்வின் பின்னர் 2012ஆம் ஆண்டு கிளிநொச்சி மாவட்டத்திற்கு இடமாற்றம் பெற்று கிளிநொச்சி புனித திரேசா பெண்கள் கல்லூரியில் 5 ஆண்டு காலம் சேவையாற்றி இருந்தேன். தொடர்ந்து இடமாற்றம் பெற்று திருவியாறு மகாவித்தியாலயத்தில் இப்போது சேவையாற்றி கொண்டிருக்கின்றேன்.
கட்டாயம் 5 பாடசாலைகளில் இருந்து இப்போது 5வது பாடசாலையில வந்து நீங்கள் நிலைநாட்டி இருக்கிறீர்கள். சரி மிஸ், 5 பாடசாலைன்னு சொல்லிக்க வந்து ஒவ்வொரு பாடசாலைகளுக்கும் வந்து போகும்போது எங்களுக்கு ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். இங்க வந்து எனக்கு சரியான முறையில நான் கல்வியை வந்து பிள்ளைகளுக்கு குடுக்கலாமா? அப்படின்னு வந்து கொஞ்சம் பயத்தோட தான் நாங்கள் செல்லுவோம். ஏனென்று சொன்னால் இப்போது நான் படிச்சு கொண்டிருக்கையில என் அப்பா வந்து வேறொரு பாடசாலைக்கு மாற்றப் போறாருன்னு சொன்னாலே எனக்கு பயம் வந்துடும். என் ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ண போறோம், எனக்கு தெரிஞ்சவர்களை மிஸ் பண்ண போறோம், அங்க போய் நான் ஆரம்பத்துல இருந்து எவ்வாறு படிக்க போறேன் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்திருக்கும். ஆனால் நீங்கள் 4 பாடசாலைகள்ல இருந்து இப்போது 5வது பாடசாலைக்கு வந்திருக்கிறீங்க. எந்த பாடசாலையை நீங்க அதிகமா மிஸ் பண்றீங்க? நான் இப்போது இருக்கிற திருவியாறு மகாவித்தியாலயம் தான் என்னை வளர்த்திருக்கின்றது. திருவியாறு மகாவித்தியாலயத்தில் சேவையாற்றும் போதுதான் நான் ஒரு வளவாளராக கூட கிளிநொச்சி தெற்கு வலயத்தின் வளவாளராக தெரிவு செய்யப்பட்டிருந்தேன். நான் அநேகமான அனுபவங்களை பெற்றுக்கொண்டது திருவியாறு மகாவித்தியாலயத்தில். மற்றது இடமாற்றலாகி வேற பாடசாலைகளுக்கு செல்கின்ற போது பாடசாலை நிர்வாகம் தொடர்பாக ஒரு யோசிப்போம். பாடசாலை நிர்வாகம் தொடர்பாக அவர்களுடன் நாம் இணைந்து பயணிக்க வேண்டும். அவர்களுக்கு எவ்வாறான ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும், அங்கு ஒத்துழைப்புகள் கிடைக்குமா அல்லது பிரச்சனை வருமா என்ற சிந்தனைகள் இருக்கும். ஆனால் எந்த பாடசாலையிலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாடசாலை நிர்வாகத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கி நிர்வாகத்தோடு இணைந்து பயணித்திருக்கின்றேன். சரி, இவ்வாறு பார்க்க மிஸ், இப்ப 4 பாடசாலையில வந்து நீங்கள் பணியாற்றினதை தாண்டி எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் சமாளித்து விடுவோம் என்று சொல்லியே நாங்க அடுத்த பாடசாலைக்கு வந்து போவோம். ஆனால் நீங்கள் வந்து கற்பித்த அந்த 4 பாடசாலைகளுமே இப்போது 5வது பாடசாலையில இருக்கிறீர்கள். இருந்தாலும் நீங்கள் கற்பித்து கொடுக்கிற இந்த 5 பாடசாலைகளுமே வந்து இந்த பின்தங்கிய பாடசாலைகள் என்று சொல்லி நீங்கள் ஏற்கனவே எங்களுக்கு கூறியிருந்தீர்கள். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு நியமன முதல் நியமனம் கிடைத்ததிலிருந்து என்னுடைய அனைத்து பாடசாலைகளுமே அதிகஷ்ட பிரதேச பாடசாலைகளாக இருந்தன. நான் விரும்பினதும் அதைத்தான். இப்ப எனக்கு வசதியான பாடசாலைகளை செல்வதை விட அதிகஷ்ட பாடசாலைகளில் கடமையாற்றுவது எனக்கு நிறைவான மகிழ்ச்சியாக இருந்தது. கஷ்ட பிரதேச பாடசாலைகளில் மாணவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டுத்தான் பாடசாலைக்கு வருவார்கள். அவர்களுடைய கல்வியை வளர்த்து விடுவதில் எனக்கு அதிகமான ஆர்வம் இருந்தது. அதில் தான் எனக்கு மகிழ்ச்சியும் இருந்தது. கட்டாயம், எங்கு கல்வியை நாங்கள் சரியான முறையில் சேர்க்க வேணுமோ அவ்வாறான பாடசாலைகளுக்கே உங்களுக்கு இடமாற்றம் வந்திருக்கிறது என்பதை நீங்கள் உறுதி செய்திருக்கிறீர்கள். சரி மிஸ், இவ்வாறு இருக்கும்போது இந்த சங்கீத பாடத்துக்கு வந்து மாணவர்களுடைய முக்கியத்துவம் வந்து இப்போது எவ்வாறு இருக்கிறது? அழகியல் பாடத்துக்கான முக்கியத்துவம் இருக்குது. இப்ப 1972ஆம் ஆண்டு பாடசாலை கலை திட்டத்துல அழகியல் பாடங்கள் இணைக்கப்பட்டது மாணவர்களுடைய உளநலன் கருதி. இப்ப கடினமான பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கும் போது இடையில அழகியல் பாடங்கள், சங்கீதம், நடனம், சித்திரம் போன்ற அழகியல் பாடங்களை மாணவர்கள் கற்கும் போது அவர்களுடைய மூளைக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்துறதாக அமையும். அதனால் தான் மாணவர்களுடைய சமநிலையை, அதாவது சமநிலை ஆளுமையை பேணுவதற்காக இந்த அழகியல் பாடங்கள் இலங்கை பாடசாலை கலை திட்டத்தில் இணைக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் பெற்றோர் வந்து அவைக்கு அந்த முக்கியத்துவம் தெரியாது. அழகியல் பாடங்களையோ அல்லது இசைக்கலையினுடைய முக்கியத்துவத்தையோ பெற்றோர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள். சில பெற்றோர் கட்டாயம் என்னுடைய பிள்ளை சங்கீதம் தான் படிக்க வேண்டும் என்று பிள்ளைகளிடம் சொல்லிவிடுவார்கள், அல்லது என்னுடனும் கயத்திருக்கின்றார்கள், வேற பாடத்துக்கு வேண்டாம், சங்கீதம் படிக்கட்டும் என்று. சில பெற்றோர் தங்களுடைய பிள்ளை நடன பாடத்துக்கு விருப்பம் என்று நடன பாடத்துக்கு விடுவார்கள். ஆனால் இப்போது எல்லா பாடங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது சங்கீத பாடத்துக்கு வருகின்ற மாணவர்களுடைய தொகை அதிகமாக இருக்கும். கட்டாயம், அவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் இன்னும் அதிகமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அழகியல் பாடத்தை இவ்வளவுக்கு தூரம் மாணவர்கள் வந்து விரும்புகிறார்கள் என்பதை வந்து உங்களுக்கு ஒரு வியக்கத்தக்கதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அவர்கள் பிடித்தால் போல் தங்களுக்கு ஏற்ற ஒரு பாடத்தை வந்து எடுக்கக்கூடிய ஒரு சான்ஸை வந்து மாணவர்களுக்கு வந்து ஆசிரியர்கள் கொடுக்கின்ற பட்சத்திலும் வந்து அவர்கள் சங்கீதத்தில் அதிகம் ஆர்வம் செலுத்துகிறார்கள் என்று சொன்னால் அது மகிழ்ச்சியான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. சரி மிஸ், உங்களுடைய கல்வி காலம் என்பது வந்து இப்ப கிளிநொச்சியை
நாங்கள் எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் நீங்கள் படித்த காலத்தில் போர்க்காலம் என்று தான் சொல்லலாம். இந்த போர்க்கால சூழலை வந்து நாங்கள் எதிர்கொள்வதை வந்து பெரும் பெரும் பாடாக இருந்தது. இப்போ இந்த போர்க்காலத்தை பற்றி நாங்கள் இந்த வரலாற்றை வந்து படிக்கின்ற வேளையிலே நாங்கள் யோசிப்போம், இவ்வாறெல்லாம் நடந்திருக்கிறதா, இவ்வாறான சிறுவர்கள் பெரியவர்கள் இருக்க இடம் இல்லாமல் அங்கு இங்கு சென்று எவ்வளவோ பேர் செத்து மடிந்து இருக்கிறார்கள். இவ்வாறு இருக்கின்ற பட்சத்திலும் வந்து நீங்கள் படித்து சரியான முறையில் உங்களுடைய தொழில் கல்வியை வந்து மேற்கொள்ளணும் என்று வந்து இருந்தீங்க. இவ்வாறு இருக்கும்போது உங்களுடைய இந்த போர்க்கால சூழல்ல உங்களுடைய தொழிற்கல்வி தகமையை வந்து நீங்கள் எவ்வாறு பெற்றுக்கொண்டீர்கள்? நிச்சயமாக இதுக்கு நான் சரியான பதில் சொல்வதற்காக ஆர்வமுடன் காத்திருக்கின்றேன். சுரேகா, ஒரு பட்டதாரி ஒருவர் ஆசிரியர் நியமனம் பெற்றால் உடனடியாக அவர் தொழிலுக்கு தகைமையுடையவராக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் பாடசாலை செயற்பாடுகளையும் பாடசாலை நடைமுறைகளையும் மாணவர்களுடன் நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயங்களையும் நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அதன் அடிப்படையில் நியமனம் கிடைத்த காலப்பகுதியிலேயே பட்டதாரி ஆசிரியர் பயிலுநராக நான் இருக்கின்ற போதே தேசிய கல்வி நிர்வாகத்தின் நிலையம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இயங்கியது. அதில் இணைப்பாளராக எங்களுடைய சரவணபவன் சார் அவர்கள் இணைப்பாளராக இருந்தார். அப்போது அவர் நியமனங்கள் கிடைக்கின்ற போது உடனடியாகவே பட்டதாரி ஆசிரியர்களை பட்டப்பின் கல்வி டிப்ளோமா கற்கை நெறிக்காக தயார்படுத்துவார். அப்போது நானும் உடனடியாகவே எனக்கு பட்டதாரி ஆசிரியர் பயிலுநராக இருக்கின்ற போதே என்னுடைய பட்டப்பின் கல்வி டிப்ளோமா கற்கை நெறியை உடனடியாகவே முல்லைத்தீவு நிலையத்தில் தொடர்ந்தேன். அப்போது போர்க்கால சூழல், நாங்கள் கற்கை நெறிக்காக சனி ஞாயிறு தினங்களில் அங்கு செல்கின்ற போது ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது விமான தாக்குதல் நடக்கும். அப்போது நாங்கள் பக்கத்தில் உள்ள பதுங்கு குழிகளில் இருந்துதான் அந்த பட்டப்பின் கல்வி டிப்ளோமா கற்கை நெறியை முடித்திருக்கின்றோம். அதனுடைய முக்கியத்துவம் கருதி நாங்கள் அது இல்லாமல் நாங்கள் பாடசாலைகள் நுழைய முடியாது. எங்களுக்கு பாடசாலை நடைமுறை தெரியாது, குழந்தை உளவியல் தெரியாது. அப்ப அது முக்கியத்துவம் கருதி அப்போதே அந்த கற்கை நெறியை நான் மேற்கொண்டிருந்தேன். இந்த விடயத்தில் என்னுடைய கணவர் கூட அதிக கவனம் செலுத்தி இருந்தார். இந்த பட்டப்பின் கல்வி டிப்ளோமா கற்கை நெறியை கட்டாயம் முடித்து கொண்டுதான் உங்களுடைய பாடசாலை செயற்பாடுகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இது இல்லாமல், இந்த பட்டப்பின் கல்வி டிப்ளோமா கற்கை நெறி இல்லாமல் தொழிற்தகமை இல்லை, தொழிற்தகமை இல்லாத பட்டதாரியாக இருக்கக்கூடாது என்பதற்கு நாங்கள் உடனடியாகவே அந்த கற்கை நெறியை நான் மேற்கொண்டு என்னுடைய தொழில் தகமையை பெற்றுக்கொண்டேன். கட்டாயம் எவ்வாறான ஒரு சூழல்ல வந்து உங்களுடைய கல்வியை வந்து நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்பதை நினைக்கின்ற வேளையில் எனக்கு கொஞ்சம் புல்லரிப்பாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் போர்க்காலம் என்று சொன்னால் இப்போது நிறைய விடயங்கள் வந்து எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய முன்னோர்கள் எல்லாருமே வந்து சொல்லுவார்கள், எங்களுடைய தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லுவார்கள், இப்படி இருந்தது அப்படி இருந்தது, அங்க ஓடினோம் இங்க ஓடினோம், நாங்கள் எல்லாம் சிறு குழந்தைகள் என்று சொல்லுவார்கள். அவ்வாறு இருக்கும்போது கூட நீங்கள் அந்தக்குள்ளே உங்களுடைய உயிரை காப்பாற்றுவதா, உங்களுடைய உயிரை காப்பாற்றியும் அந்த கல்வி நமக்கு முக்கியம் என்பதை வந்து நீங்கள் சரியான முறையில் கொண்டு போனதுதான் எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் உங்களுடைய இந்த கல்விக்கு வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அந்த கல்வியை வந்து மற்ற மாணவர்களுக்கு நீங்கள் கற்பிக்கின்றீர்கள் பாருங்கள். அதில் தான் இந்த ஆசான்கள் வந்து போற்றப்பட வேண்டும் என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். சரி மிஸ், இந்த போர்க்காலத்திலேயே வந்து நீங்கள் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஒரு பட்ட படிப்பை வந்து படிச்ச நீங்கள் இருந்தாலும் இந்த பாடசாலை கல்விக்கு பிறகு ஒரு காப்போதர சாதாரண தர பரீட்சைக்கு பிறகு உயர்தர பரீட்சை எல்லாம் எழுதினதுக்கு பிறகுதான் எங்களுக்கு இந்த பல்கலைக்கழக வாழ்க்கை என்பது வந்து ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள வந்து நாங்கள் நுழைவோம். அந்த வாழ்க்கை கூட எங்களுடைய இடத்திலும் வரலாம், வெளி மாவட்டத்திலும் வரலாம். ஆனால் வெளி மாவட்டத்தில் சென்று நாங்கள் படிக்கின்ற வேளையில் அந்த படிப்பு எனக்கு சரியாக சப்போர்ட் பண்ணுமா, இல்லைன்னு சொன்னால் ஒரு வெளி மாவட்டத்துக்கு நான் சென்றால் எனக்கு அங்கு படிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா, நான் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து எனக்கு சேஃப்டியாக இருக்குமா, நான் இவ்வாறான ஒரு இடத்திலிருந்து அங்கு செல்கின்றேன், எனக்கு அங்கு யாராச்சும் சப்போர்ட் பண்ணுவார்களா அப்படி என்று சொல்லி பல குழப்பத்தோடு செல்லக்கூடிய ஒரு இடம் என்று சொன்னா நாங்கள் பல்கலைக்கழக வாழ்க்கையை சொல்லலாம். இவ்வாறு இருக்கின்ற வேளையில வந்து நீங்கள் பல்கலைக்கழகம் சென்றதுக்கு பிற்பாடு உங்களால முடியும், இதை நீங்கள் செய்யலாம், உங்களை அதிகமா மோட்டிவேட் பண்ணது இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சரியா உங்களை கொண்டு சென்றதுன்னு சொன்னா நீங்க யாரை சொல்லுவீங்க? ஆனா பல்கலைக்கழக வாழ்க்கையை பற்றியும் கொஞ்சம் சுவாரஸ்யமான விடயங்களை சொல்லுங்க. எங்களுடைய பல்கலைக்கழக வாழ்க்கை என்பது யாரும் எங்களுக்கு பிறகு யாரும் அதை அனுபவிக்க இல்லை. நாங்கள் வன்னியில் இருந்து பல்கலைக்கழகம் நோக்கி புறப்பட்ட அந்த கதையே பெரிய கதை. இப்ப நாங்கள் வழிகிடும் போது
புதுக்குடியிலிருந்து நாங்கள் வழிக்கிடும் போது நாங்கள் பேருந்தில் ஏறி இருக்கின்றோம், எங்க போன்றோம் தெரியாது. ஆனால் யாழ்ப்பாணத்துக்கும் வெண்ணிக்கும் இடையிலான தரைவழி பாதை இல்லை என்பது தெரியும் எங்களுக்கு. அப்போது நாங்கள் உயர்தரம் கற்று பல்கலைக்கழகத்துக்கு போகின்ற வயதில் எங்களுக்கு பாதை இல்லை என்றது தெரியும். எப்படி போறோம் யாழ்ப்பாணம் என்பது தெரியாது. அப்ப பேருந்து போய்கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய பேருந்து நாச்சிக்குடா கடற்கரையில் நிறுத்தப்பட்டது. நாச்சிக்குடா கடற்கரையில் நிறுத்தப்பட்ட போது அப்போதுதான் எங்களுக்கு தெரியும் நாங்கள் கடலால் பயணிக்க போகின்றோம் உண்டு. அப்ப நாங்கள் நாச்சிக்குடா கடலில் இருந்து 5 படகுகளில் எல்லாரும் ஏறிட்டோம். 5 படகுகளில் எல்லாரும் ஏறி இருந்தோம். அப்ப போய் அதுக்கு பிறகு எங்களுக்கு தெரியும் நாங்கள் மன்னாருக்கு போறோம் என்று. மன்னாருக்கு போய்த்தான் நாங்கள் யாழ்ப்பாணம் செல்ல போகின்றோம் என்பது தெரிய வந்தது. இப்ப நான் கடலில் போய்கொண்டிருக்கும் போது, நடுக்கடலில் போய்கொண்டிருக்கும் போது இன்னும் 5 படகுகள் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கின்றன. மன்னாரில் இருந்து வந்து கொண்டிருக்கின்றன 5 படகுகள். அப்ப நாங்கள் அது ஏன் வருதுன்னு எங்களுக்கு தெரியாது. பிறகு பார்த்தா நடுக்கடல்ல வச்சு நாங்கள் போட் மாறுறோம். போன போட் இங்கிருந்து நாச்சிக்குடா கடற்கரை இருந்து போன படகுகள் பள்ளிமனைக்கு போக முடியாது. அப்ப அவர்கள் எங்களை அங்கிருந்து வந்த படகுகளில் ஏற்ற போகின்றார்கள். அப்ப நாங்கள் பிறகு எங்கட உடுப்பு பேக் எல்லாம் எடுத்துக்கொண்டு திருப்பி அதுல நடுக்கடல்ல வச்சு நாங்க மாறுறோம், போட் மாறுறோம். மாறி அதுக்கு பிறகு கொண்டு போய் எங்களை இறக்கின அப்புறம் தெரியும், கரைக்கு போன அப்புறம் தெரியும் பள்ளிமனை என்று. பிறகு அங்கிருந்து நாங்கள் YMCA விடுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து 3 நாள் பாஸ் எடுத்து, மன்னாரில் இருந்து 3 நாள் பாஸ் எடுத்து அதுக்கு பிறகு பவுனியா சென்று அங்கு அப்போது பிரவுன் கம்பெனி என்று சொல்ற இடத்தில் அங்கு 3 நாள் பாஸ் எடுத்து அங்கிருந்து திருவோணமலை சென்றோம். அங்கிருந்து திருவோணமலையில் 15 நாட்கள் திருவோணமலையில் நாங்கள் தங்கி இருந்தோம். கப்பல் வழிக்கிடாமல் யாழ்ப்பாணம் செல்வதற்கான கப்பல் பயணம் அப்போ தடைப்பட்டிருந்த காரணத்தினால், ஏதோ காரணத்தினால் கப்பல் வழிக்கிடாமல் இருந்தது. அப்ப நாங்கள் திருவோணமலையில காத்திருந்தோம் 15 நாள். அவ்வாறு இருக்கும்போது நாங்கள் எடுத்து சென்ற பணத்தில் அரைவாசி முடிந்து விடும். நாங்கள் பல்கலைக்கழக செலவிற்காக நாங்கள் எடுத்து சென்ற பணத்தில் அரைவாசி பாதையிலேயே முடிந்துவிடும். அப்போ அவ்வாறு இருக்கையில் நாங்கள் கப்பல் வலிக்கிடுது என்று சொல்லி நாங்கள் வலிக்கிட்ட போது எங்களை ஏற்றி சென்ற கப்பல் சரக்கு கப்பல், லங்கா முடித்த என்ற சரக்கு கப்பல். அப்போதுதான் நாங்கள் கப்பலை முதல் தடவை பார்க்கின்றோம். அப்ப அந்த சரக்கு கப்பலில் எங்களை ஏற்றியாச்சு. சரியாக 24 மணி நேரம் நாங்கள் யாழ்ப்பாணத்தை சென்றடைய. விடிய 8 மணிக்கு கப்பல் வலிக்கிட்டது. அடுத்த நாள் விடிய 8 மணிக்கு எங்களை கொண்டு காங்கேசந்துறையில் இறக்கப்பட்டது. அப்போது எல்லாரும் அந்த மயங்கிய நிலையில தான் அங்க போனாங்க. அந்த கப்பல்ல சத்தி எடுத்து எல்லாரும் புது அனுபவம். அங்க போய் அங்கிருந்து பிறகு எங்களை கேஸ்ல இருந்து எங்களை ஏற்றி பல்கலைக்கழகத்தில் கொண்டு போய் விட்டார்கள். அங்கிருந்து அன்றுதான் நாங்கள் பல்கலைக்கழக வாசலில் போய் இறங்கினோம். இவ்வாறு பயணம் செய்து பல்கலைக்கழக கல்வியை தொடர்ந்த போது VK நடராஜா சார், சங்கீத வித்துவான் VK நடராஜா சார் இப்போ அளவெட்டியில் இருக்கின்றார். அவருடைய வயது இப்போது 90 அண்மித்து விட்டது. அவர் சூரியகர் இடப்பெயர்ப்பின் போது வெண்ணியில் இருந்தபடியால் அவருக்கு எங்களுடைய நிலைமை விளங்கி இருக்கின்றது. அப்ப அவர் தானாகவே எங்களுக்கு தனியாக வகுப்புகளை ஒழுங்குபடுத்தி அவர் விரிவுரையாளர் என்ற நிலையில இருந்து இறங்கி வந்து ஒரு ஆசிரியராக இறங்கி வந்து எங்களுக்கு கற்பித்திருந்தார். அவருக்கு தெரியும் இங்கு பாடசாலைகளில் ஆசிரியர்கள் இல்லாமல் நாங்கள் படித்து வருகின்றோம் என்றது தெரியும். அவர் அந்த எங்களுடைய 1ஆம் வருடத்திலேயே அவர் எங்களுக்கு என்ன செய்ய வேணுமோ அதெல்லாம் செய்து பரீட்சைக்கு தயார்படுத்தி இருந்தார், வடிவாக தயார்படுத்தி இருந்தார். நாங்கள் 2ஆம் வருட கற்கை நோக்கி போகின்ற போது எல்லோருடன் சேர்ந்து படிக்கக்கூடிய மாதிரி இருந்தது பல்கலைக்கழகத்தில். அவர் ஒரு தந்தையாக, அவர் ஒரு விரிவுரையாளராக மட்டுமன்றி ஒரு தந்தையாகவே எப்பவும் எங்களுக்கு இருந்து கொள்ளுவார். அவருடைய ஊருக்கு எங்களை கூட்டிக் கொண்டு போய் இந்த கோயில் திருவிழாக்கள் நடைபெறுகின்ற போது எல்லாம் எங்களை கூட்டி சென்று தன்னுடைய பிள்ளைகள் போன்று அங்கு கூட்டிக் கொண்டு செல்லுவார். இப்பவும் அவர் ஒரு தந்தை என்ற இடத்தில் தான் இருக்கின்றார். கட்டாயம் அந்த கல்வியை தேடி நீங்கள் எவ்வளவு தூரம் ஓடி இருக்கிறீர்கள் என்பது உங்களுடைய அந்த வார்த்தையின் மூலம் தெரியக்கூடியதாக இருக்கிறது. இப்போது நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநொச்சி செல்ல வேணும், கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணம் செல்ல வேணும் என்று சொன்னால் சரியாக 1 மணித்தியாலம் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது அரசு பேருந்தில் வந்து செல்வதற்கு. இதே எங்களுடைய தனிப்பட்ட வாகனங்களில் நாங்கள் செல்ல வேணும் என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு 45 நிமிடங்கள் போதும் என்று சொல்லலாம். ஆனால் அந்த போர்க்கால சூழல்ல வந்து நீங்கள் கல்வியை தேடி ஓடி இந்த யாழ்ப்பாணம் வந்து சேருவதற்கே வந்து
வந்து உங்களுக்கு 1 மாத கால பகுதி ஒரு மாத எடுத்திருக்கிறது காலம். என்பது எனக்கு மிக ஆச்சரியமாக இருக்கிறது கேட்கின்ற போதும். இருந்தாலும் உங்களுடைய கல்வியை விடாமல் இவ்வளவு தூரம் நீங்கள் பயணித்ததுதான் பெரிய ஒரு வெற்றியை வந்து இப்போது உங்களுக்கு கொடுத்திருக்கிறதுன்னு தான் சொல்லலாம் இல்லையா மிஸ்? எந்த தொழிலை வந்து பெண்கள் மேற்கொண்டாலும் சவால்கள் இல்லாமல் எந்த ஒரு தொழிலுமே மிஸ் வர சாத்தியமே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அது சாதாரண ஒரு சுயதொழிலாக இருக்கலாம். எந்த தொழிலை வந்து ஒரு பெண் நான் சரியான முறையில் எடுக்க வேண்டும் என்று சொல்லி தேர்ந்தெடுக்கின்ற பட்சத்தில் கட்டாயம் அதற்கு சவால்கள் எதிர்ப்புகள் என்பது இல்லாமல் எந்த ஒரு தொழிலும் இல்லை என்று தான் சொல்ல முடியும். இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் கற்பித்தல் செயற்பாடுகளின் போது நோக்கிய சவால்கள், அது மாத்திரமில்லாமல் நீங்கள் கற்ற காலத்திலும் எதிர்கொண்ட சவால்கள், இவற்றை கொஞ்சம் நீங்கள் எங்களோட கதைச்சு கொள்ளுங்க. நான் கற்ற பாடசாலை முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள துணுக்காய் கல்வி நிலையத்தில் உள்ள மூனா பழம்பாசி ஆத்தா அரசினர் தமிழ் கழகம் பாடசாலை நான் கற்ற பாடசாலை. அங்கு தரம் 8 வரைக்கும் கல்வி கற்றிருக்கின்றேன். ஆனால் நான் கற்கும் போது அங்கு சங்கீத பாடத்துக்கு மட்டுமல்ல, அழகியல் பாடங்கள் எந்த பாடங்களுக்குமே ஆசிரியர் கிடைக்கவில்லை எங்களுக்கு. 8ஆம் ஆண்டின் பின்னர் நெடுங்கனி மகாவித்தியாலயம் செல்லும் போதுதான் தரம் 9 தான் நான் முதன்முறையாக சங்கீத பாடத்தை கற்றிருக்கின்றேன். அவ்வாறுதான் என்னுடைய கற்றல் செயற்பாடுகளும் மிக கடினமான சூழலில் தான் இருந்தது. நாங்கள் கற்கின்ற போதும் கூட அரைவாசி நாள் பதுங்கு குழியில் இருப்போம். அரைவாசி நேரம் பதுங்கு குழியிலும் அரைவாசி நேரம் வகுப்பறையிலும் அவ்வாறு தான் எங்களுடைய கற்றல் செயற்பாடு இருந்தது. இவ்வாறாக கற்று நான் தொழிலில் போகின்ற போதும், தொழில்துறைக்கு நான் ஆசிரியராக பாடசாலைக்கு செல்கின்ற போது மிக மகிழ்ச்சியாக என்னுடைய தொழிலை நினைத்து திரும்பவும் பாடசாலைக்குள் செல்கின்ற மகிழ்ச்சி எனக்கு இருந்தது. அவ்வாறு செல்கின்ற போது அதிகஸ்த பிரதேச பாடசாலைகளில் நான் கடமைக்கு சென்ற போது நான் எதிர்நோக்கிய பெரிய பிரச்சனை, பாடசாலைகளில் சங்கீத பாடத்துக்கு வகுப்பறை இருக்காது. பாடத்துக்கான வகுப்பறை அங்கு இருக்காது. இப்ப நாங்கள் ஆலமரம், வேப்பமரம், இத்திமரம் இவ்வாறான மரங்கள் பாடசாலையை சுற்றி இருக்கிறதால மரங்களுக்கு கீழே தான் இருந்து எங்களுடைய கற்றல் செயற்பாடுகள் நடைபெறும். இவ்வாறு நடக்கின்ற போது சங்கீத பாடம் என்பது வடமொழியுடன் இணைக்கப்பட்ட பாடம், வடமொழி கலப்புள்ள ஒரு பாடம். மாணவர்களுக்கு சரியா தெளிவுபடுத்தாமல் கற்பிக்க முடியாது. அது அவ்வாறு இருக்கும்போது மாணவர்களுக்கு தேவையான விடயங்கள் எல்லாத்தையும் நான் கையிலே எடுக்க வேண்டி இருக்கும். கற்பித்தல் உபகரணங்களை கையாண்டு கையிலே எழுதி வைத்துக் கொண்டுதான் அவர்களுடைய கற்றுச் செயற்பாடுகளை மேற்கொள்வேன். இவ்வாறு இருக்கும்போதுதான் பாடசாலைகளில் வகுப்பறைகள் இல்லாத சந்தர்ப்பத்தில் கற்றல் செயற்பாடுகளை மேற்கொண்டு என்னுடைய பாடத்தினுடைய சித்தி வீதத்தை நான் 100 வீதத்தில் வைத்திருக்கின்றேன் இன்று வரைக்கும். 2012ஆம் ஆண்டு இடப்பெயர்ப்பின் பின்னர் திரும்ப 2012ஆம் ஆண்டு கிளிநொச்சிக்கு வந்த காலத்தில் இருந்து என்னுடைய சித்தி வீதம் 100 வீதத்திலிருந்து குறையவில்லை. அதே நேரம் என்னுடைய பாடத்தில் எஸ் தர சித்தியும் இல்லை, ஏபிசி தர சித்தியில் தான் என்னுடைய மாணவர்களை நான் வைத்திருக்கின்றேன். அதிலிருந்து எப்பவும் நான் விலகக்கூடாது என்பது என்னுடைய கொள்கை. என்னுடைய பாடத்தில் யாரும் எஸ் எடுக்கக்கூடாது என்பது என்னுடைய கொள்கை. அதற்காகவே வகுப்பறை இல்லாவிட்டாலும் நான் கஷ்டப்பட்டு மாணவர்களை நல்ல பெறுபேறுகள் எடுப்பதற்காக உழைத்திருக்கின்றேன். சரி மிஸ், அந்த நீங்கள் கற்கும் போது எதிர்கொண்ட அந்த பிரச்சனையை வந்து உங்களிடம் கற்க போற மாணவர்கள் எதிர்கொள்ளக்கூடாது என்பதுல வந்து நீங்கள் சரியான ஒரு குறிக்கோளோட வந்து இருந்திருக்கிறீங்க. ஏன்னு சொன்னா நீங்கள் அந்த காலத்தில் கஷ்டப்பட்டு கற்ற அந்த கல்வியை வந்து கஷ்டப்படாமல் அதை மற்றவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய மைண்ட்ல இருந்த ஒரு விஷயம். அது வாழ்த்தத்தக்கதான ஒரு விடயமாக இருக்கிறது. சரி, இவ்வாறு இருக்கும்போது எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் உங்களுடைய கற்றல் செயற்பாடு, கற்பித்தல் செயற்பாடுகள் எல்லாமே வந்து இடம்பெற்றதாக இருக்கிறது. இந்த வகையிலும் இந்த ஒரு பிஸியான நேரத்திலும் வந்து இந்த புத்தக வெளியீடு என்பதை கூட நீங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள் என்பதை எங்களுக்கு ஏற்கனவே வந்து நீங்கள் சொல்லி இருந்தீர்கள். அதாவது புத்தகம் ஒன்றை நாங்கள் வெளியிட வேண்டும் என்று சொன்னால் அதோடு நாங்கள் அதிகமான நேரங்களை வந்து செலவழிக்க வேண்டும். ஒரு விடயத்தை வந்து நாங்கள் மக்களுக்கு கொண்டு போகின்றோம் என்று சொன்னால் அது தரமானதாகவும் சரியானதாகவும் இருந்தால்தான் அதை எதன் மூலமாகவும் நாங்கள் மக்களுக்கு கொண்டு செல்ல முடியும். இவ்வாறு இந்த ஒரு பிஸியான நேரத்திலும் வந்து நீங்கள் இந்த புத்தகங்களை வந்து வெளியிட வேண்டும் என்ற எண்ணம் வந்து உங்களுக்கு தோன்றியது? புத்தகங்களை வெளியிட வேண்டும் என்ற சிந்தனை என்னிடம் இருந்தும் பாடசாலை வேலையோடு என்னுடைய ஆசிரியர் தொழிலோடு இணைத்து அதை வெளியிட முடியாத சூழல் எனக்கு இருந்தது. ரெண்டையும் ஒரே நேரத்தில் செய்ய முடியாத சூழல் இருந்தது. அதுக்கான வழிப்படுத்தல்களை எங்களுடைய ஆசிரிய ஆலோசகர்களும் உதவி கல்வி பணிப்பாளர்களும் எங்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் COVID-19 காலத்தில் திடீரென பாடசாலைகள் மூடப்பட்ட போது
திடீரென பாடசாலைகள் மூடப்பட்ட போது அந்த சந்தர்ப்பத்தை நான் உருவாக்கி கொண்டேன், எனக்கு சாதகமாக உருவாக்கி கொண்டேன் வீட்டில் இருந்த காரணத்தினால். அப்போது நாங்கள் பாடசாலைகள் மூடப்பட்டிருந்த போது நாங்கள் வீட்டில் இருக்கின்ற பொழுது எனக்கு பாடசாலை வேலையை இடைநிறுத்தி வீட்டில் இருக்கின்றது பெரிய பிரச்சனையாக இருந்தது. உடனடியாகவே நான் அப்ப ஆன்லைன் வகுப்புகள் எடுத்துக்கொண்டிருக்கும் போது அவர்களுக்காக நான் தொகுத்த விடயங்கள், ஆன்லைன் வகுப்புக்காக நான் தொகுத்த விடயங்களை நான் புத்தகமாக்கினேன். அதே நேரம் பரீட்சை திணைக்களம் அறிவித்திருந்தது திட்டமிட்டபடி காப்போத சாதாரண தர பரீட்சை நடைபெறும் என்று. அப்போது எங்களுடைய பாடத்துறைக்கு இலவச பாடநூல் இல்லை, அழகியல் பாடங்களுக்கான இலவச பாடநூல் இல்லை. அப்ப மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு எதுவும் அவர்களிடம் கையில் இல்லை. இப்ப ஏனைய பாடங்கள் ஆக இருந்தால் அவர்கள் அந்த புத்தகங்களையாவது வீட்டிலிருந்து கற்றுக்கொள்வார்கள். எங்களோட பாடத்தை கற்பதற்கு அவர்களிடம் கையில் எதுவும் இல்லை. ஆகவே நான் உருவாக்கிய புத்தகங்கள் இரண்டும் அவர்களுடைய பரீட்சை வழிகாட்டி நூல்கள். ஒரு ஆசிரியர் இல்லாமலே படித்து ஏத்திரச்சித்தி பெறத்தக்க வகையில் அந்த புத்தகத்தை நான் உருவாக்கி இருந்தேன். தமிழ் மொழி மூலம் பரீட்சைக்கு தோற்றும் அனைத்து மாணவர்களுடைய நலன் கருதி அந்த புத்தகத்தை நான் விரைவாக பரீட்சை நெருங்குகின்ற நேரத்தில் விரைவாக அந்த புத்தகத்தை உருவாக்கி வடமாகாணம் முழுவதும் என்னுடைய புத்தகம் பயன்பெற்றது. அதே நேரம் எங்களுடைய கிளிநொச்சி தெற்கு வலயம் 2020ஆம் ஆண்டு வலயம் 100% சித்தியை பெற்றிருந்தது என்னுடைய பாடத்தில். கிழக்கு மாகாணத்துக்கும் என்னுடைய புத்தகங்களை அனுப்பி வைத்திருந்தேன் தமிழ் பேசும் மாணவர்களுக்காக. இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்துல மிஸ், உங்களுடைய இந்த இணைப்பாட விதான செயற்பாடுகள் அதிகமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் அதனுடைய புகைப்படங்கள், அதனுடைய வீடியோக்கள் எல்லாமே எங்களால பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது. நீங்கள் அந்த காலத்தில் உங்களுடைய கல்வியில் எதிர்நோக்கிய பிரச்சனைகள் என்பது அதிகமாக இருந்தது. நான் கல்வியை கூட சரியான முறையில் கற்றுக்கொள்ள முடியுமா என்ற ஒரு கேள்விக்குறிக்கு மத்தியில் அவ்வளவு தூரம் சென்று அவ்வளவு பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு படித்து இப்போது கற்பித்தல் செயற்பாடுகளில் இருக்கும்போது இவ்வாறான விடயங்களையும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நான் படிக்கும் போதே சுரேகா பாடசாலையில் மாணவ தலைவியாக இருந்திருக்கின்றேன். அதே நேரம் விளையாட்டுத்துறை உட்பட இணைப்பாட விதான செயற்பாடுகளில் இணைந்திருக்கின்றேன். அப்ப தனியே கற்றல் செயற்பாடுகளை நான் மேற்கொள்ளவில்லை. அது ஒரு விளையாட்டாகத்தான் இருந்தது. என்னுடைய கற்றல் செயற்பாடு ஒரு விளையாட்டாகத்தான் இருந்தது. பாடசாலையில் வேற ஏனைய செயற்பாடுகள் ஈடுபாடு கூட இருந்தது. அதை விட மாணவர் அமைப்பு என்ற அமைப்பு அப்போது இருந்தது எங்களுடைய பாடசாலைகளில். அவர்கள் எங்களுக்கு நிறைய பயிற்சி அளித்திருக்கின்றார்கள். அந்த பயிற்சி அவர்கள் அளித்த பயிற்சி இப்போதும் என்னை ஆசிரியராக இருக்கின்ற நிலையிலும் என்னை வழிபடுத்தி கொண்டிருக்கின்றது. அதைவிட எங்களுடைய அதிபர்களுடைய ஆலோசனைகளும் எங்களை வளர்த்து கொண்டிருக்கின்றது. அதனூடாக இப்ப நான் கற்கின்ற காலத்தில் நான் பேண்ட் அணியில் இருக்கவில்லை. எங்களுடைய பாடசாலையில் பேண்ட் வாத்திய கருவிகளும் இருக்கவில்லை. அதே போன்று இன்னிய வாத்திய கருவிகளும் இருக்கவில்லை. அவையின் ஆற்றுகைகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோமே தவிர நான் அதில் பங்கேற்கவில்லை. தற்போது பாடசாலைகளுக்கு செல்கின்ற போது அதிபர்களால் பணிகள் ஒப்படைக்கப்படும் போது எனக்கு தெரியாது என்று சொல்லாமல் நானாக முயற்சித்து இணையதளங்களில் பார்வையிட்டுத்தான் கிளை புனித திரேசா பெண்கள் கல்லூரியில் ஒரு இன்னிய அணியை முதலாக ஒரு இன்னிய அணியை உருவாக்கி இருந்தேன். அதே மாதிரி திருவியாறு மகா வித்தியாலயம் வரும்போது என்னிடம் பேண்ட் அணி ஒப்படைக்கப்பட்டது. அதையும் நானாகவே முயற்சி எடுத்து அணிகளை தெரிவு செய்து ஒவ்வொரு வருடமும் புதிய புதிய அணிகளை உருவாக்கி இருக்கின்றேன். ஏனெனில் அந்த பேண்ட் வாத்தியத்தில் பங்கேற்பதற்காக மாணவர்கள் எல்லோருமே ஆர்வமாக இருப்பார்கள். அதற்காக அவர்களுடைய விருப்பத்துக்கு நாங்க ஒவ்வொரு வருஷமும் புதிய புதிய அணிகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். நீங்கள் ஒரு புத்தகத்தின் மூலம் அந்த மாணவர்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் எடுத்த முயற்சி தான் இந்த புத்தக வெளியீடு. இனி வரப்போற காலங்களிலும் மிஸ் உங்களுடைய கற்பித்தல் நடவடிக்கை அது மாத்திரமில்லாமல் இந்த புத்தகங்களை வெளியிடக்கூடிய நடவடிக்கைகள் அனைத்தும் நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு அமையணும்னு சொல்லி எங்களுடைய பாரதி நிகழ்ச்சியோடாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு மீண்டும் இது போல் அடுத்த வாரம் இன்னொரு பாரதி நிகழ்ச்சி வாயிலாக சந்திக்கும் வரையில் தொடர்ந்தும் டான் தமிழொலி நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா. நன்றி, வணக்கம்.